18 தொகுதிகளில் திமுக வெர்சஸ் பாஜக போட்டி. 120+ கான்ஸ்டிடுவன்சிஸில் எத்தனை தொகுதி அதிமுக வெர்சஸ் திமுக போட்டி? 121 தொகுதிகளில் திமுக அதிமுக இலையும் சூரியனும் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் இன்னும் கூட கூடுதலாக இருக்கும். நேரடியாக அதிமுக வேட்பாளரும் திமுக வேட்பாளரும் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எதிரெதிராக 121 தொகுதிகள். 18 தொகுதிகளில் திமுக பாஜக நேரடி போட்டி. இதை பற்றின இன்சைட்ஸ் ரமேஷ். ஓகே, ஐ லாஸ்ட் ரமேஷ். இந்த நிலையில் இதுதான் சுவாரஸ்யமாக பார்க்குறோம். 27 தொகுதிகளில் பாஜக போட்டியிடக்கூடிய 27 தொகுதிகளில் 18 தொகுதிகளில் திமுக வெர்சஸ் பாஜக நேரடி போட்டி அப்படிங்கிறத பார்க்கின்றோம். திமுகவும் அதிமுகவும் நேரடியாக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 121 தொகுதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இலையும் சூரியன் வந்து 175 தொகுதிகளில் களமிறங்க, இலை வந்து 169+ அப்படின்னு களமிறங்க. நேரடியாக திமுக வெர்சஸ் அதிமுக ஃபேஸ் ஆஃப் அப்படின்னு பார்த்தா 121 தொகுதிகளில் திமுக வெர்சஸ் அதிமுக நேரடியாக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் பாரதிய ஜனதா கட்சி திமுகவோடு சூரியனுக்கு எதிராக தாமரை களமிறங்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தா 18 தொகுதிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்படி நிறைய முக்கியமான பிரேக் டவுனை நம்ம பார்த்துட்ருக்கோம். ரமேஷ், மேலும் விவரங்கள் இதில் சுவாரஸ்யமான இன்சைட்ஸ் இருக்கா? பாஜக வந்து 27ல் 18 சூரியனுக்கு நேராக போட்டிடுறாங்க. 4 தொகுதிகளில் பாஜக காங்கிரஸ் நேரடி போட்டி. அதில் பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும்னு நினைக்கிறேன். 4 தொகுதிகளில் பாஜக காங்கிரஸ் நேரடி போட்டி. உதகமண்டலம், அறந்தாங்கி, குளச்சல், விளவங்கோடு, அஃப்கோர்ஸ் விளவங்கோடும் குளச்சலும் கன்னியாகுமரியில் வருது. ஆகிய தொகுதிகளில் நேரடி போட்டி பாஜக காங்கிரஸ். 18 தொகுதிகளில் பாஜக சூரியனுக்கு எதிராக களமிறங்குகிறது. 121 தொகுதிகளில் திமுக வெர்சஸ் அதிமுக நேரடி போட்டி. இது வந்து திமுக வெர்சஸ் அதிமுகவா, சூரியன் இலைன்னு போட்டால் இன்னும் கணக்கு கூடுமா ரமேஷ்? நிச்சயமாக இந்த வேட்பாளர் பட்டியலை வைத்து பார்க்கும்போது 18 இடங்கள்ல திமுக பாஜக இடையே ஒரு போட்டி இருக்கிறத பார்க்க முடிகிறது. 121 இடங்கள்ல திமுக அதிமுக இடையே ஒரு வலுவான போட்டி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் 175 இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்துல இருக்கிறாங்க. எனவே உதயசூரியன் வெர்சஸ் இரட்டை இலை அப்படின்னு வரும்போது அந்த 121 இடங்கள்ல போட்டி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. திமுக வேட்பாளர் பட்டியல்ல இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, தற்போதைய மேயர் 4 பேருக்கு திமுக வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. தஞ்சாவூர் மேயர் சன் ராமநாதனுக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. திருப்பூர் மேயர் தினேஷ்குமாருக்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓசூர் மேயர் சத்யாவுக்கு இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நாகர்கோவில் மேயர் மகேஷுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனா முதலமைச்சர் அந்த உள்ளாட்சி தேர்தல் இருக்கிறவங்களை சட்டமன்ற தேர்தலுக்கு கொண்டு வரலாமா அப்படின்னு நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனையில ஈடுபட்டிருந்தாரு. இப்போ அது உறுதியாயிருக்கு. உள்ளாட்சியில மேயரா இருக்கக்கூடிய 4 பேருக்கு இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 4 மேயர்கள் இப்ப இந்த வேட்பாளர் லிஸ்ட்ல இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம முக்கியமா பாக்குறோம். ஓகே, இப்படி நிறைய சுவாரஸ்யங்களை பார்க்கின்றோம். யங்கஸ்ட் கேண்டிடேட் அவினாசிலேருந்து போட்டிடுறாங்க. 26 வயது அப்படின்னு புரிதல். 7 மருத்துவர்களா ரமேஷ்? மருத்துவர்கள் அப்படின்னு பார்த்தா இதுல 7 பேர் மருத்துவ பட்டம் பெற்றவங்க இருக்கிறாங்க. இன்ஜினியர்ஸ் 15 பேர். ஓகே, முனைவர் பட்டம் பெற்றவங்களும் நிறைய பேர் களமிறங்கிறத நம்ம பார்க்கின்றோம். பெண்கள் 18? பெண்கள் 18 பேர் போட்டியிடுறாங்க. அதே மாதிரி முனைவர் 7 பேர் களமிறங்குறாங்க. மருத்துவர்கள் 15 பேர் இந்த பட்டியல களமிறங்கிறத பார்க்க முடிகிறது. சட்டம் படித்தவர்கள்னு பார்த்தா 29 பேர் சட்டம் தெரிந்தவர்கள், சட்டம் படித்தவர்களாக இருக்கிறாங்க. 60க்கும் மேற்பட்ட புதிய முகங்கள் திமுகவின் வேட்பாளரா களமிறங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. பத்மநாபபுரம், ஒட்டப்பிடாரம், பரமக்குடி, பெரியகுளம், தஞ்சாவூர், சீர்காழி, அதே மாதிரி அரியலூர், பெரம்பலூர், முசிறி, மணச்சநல்லூர், லால்குடி, ஸ்ரீரங்கம், குளித்தலை அப்படின்னு ஒரு 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல புதிய முகங்களுக்கு அங்க சிட்டிங் எம்எல்ஏக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடிகிறது. இன்னும் நம்ம அந்த லிஸ்ட ஃபுல்லா பார்க்கணும். அப்பதான் சிட்டிங் எம்எல்ஏக்கள் எத்தனை பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி எல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு ஓவரால் வியூல அரௌண்ட் 20 சிட்டிங் எம்எல்ஏஸ்க்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கலாம் நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா?
இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட் வரைக்குமே 23 பேர் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. இன்னும் நம்ம அந்த லிஸ்ட ஃபுல்லா பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த எண்ணிக்கை இன்னும் கூடும். இப்போ இந்த முனைவர் பட்டம் பெற்றவங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தோம். அதுல வந்து பெரும்பாலானவர்கள் சிட்டிங் அமைச்சர்கள் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதுல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளடக்கம், அமைச்சர் அன்பில் மகேஷும் கூட முனைவர் பட்டம் பெற்றவர். கல்வித்துறை அமைச்சர் முனைவரா, உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் பட்டம் பெற்றவர். இப்படி முனைவர் பட்டம் பெற்றவர்கள்னு பார்த்தா அவங்களே ஒரு 7 பேர் இந்த பட்டியல்ல இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படின்னு இந்த லிஸ்ட் வந்து ஒரு 7 பேர் முனைவர் பட்டம் பெற்றவங்களா தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் பெரும்பாலும் அமைச்சரவையில இருக்கிறவங்களே ஒரு 3-4 பேர் நம்மளாலே பார்க்க முடியுது. நம்மளாலே அதை தெளிவா பார்க்க முடியுது. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ பெண்கள் இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்சைட்ஸ் கொண்ட பட்டியலாக பார்க்கின்றோம். சிட்டிங் மேயர்கள் களமிறங்கிறத நீங்கள் சுட்டி காட்டினீங்க. 4 சிட்டிங் மேயர்கள் இல்லையா? 4 பேர் தற்போதைய மேயர்கள் இந்த தேர்தலில் களமிறங்குறாங்க. தஞ்சாவூர் மேயர், திருப்பூர் மேயர், ஒசூர் மேயர், நாகர்கோவில் மேயர், இந்த 4 பேருக்குமே தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை திமுக கொடுத்திருக்காங்க. மேயருக்கான பதவிக்காலம் அப்படிங்கிறது இன்னும் 1 வருடம் இருக்கு. 1 வருடத்துல மேயருக்கான பதவிக்காலம் முடியக்கூடிய நிலையில அவங்க இப்ப சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இந்த தேர்தலில் போட்டியிடுறாங்க அப்படிங்கறதையும் நம்ம முக்கியமான ஒரு செய்தியா பார்க்க முடிகிறது. இதுல அதே மாதிரி புதிதாக வாரிசுகள் சில பேருக்கும் இதுல நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற லிஸ்டையும் நம்ம பார்க்க முடிகிறது. யார் அப்படின்னா அமைச்சர் காந்தியினுடைய மகன் வினோத் காந்தி ராணிப்பேட்டையில அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அமைச்சர் காந்திக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதனால அவருடைய மகனுக்கு அங்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அண்ணா நகர்ல எம்எல்ஏ மோகனுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அவருடைய மகனுக்கு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற லிஸ்டையும் நம்ம பாக்குறோம். மறைந்த ஜே அன்பழகன் அவருடைய மகன் ராஜா அன்பழகனுக்கு சென்னையில டி நகர்ல வாய்ப்பு கொடுத்திருக்காங்கிறத பாக்குறோம். பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணிக்கு திருக்கோவிலூர் பொன்முடி போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராக இருந்த திருக்கோவிலூர் பகுதியில இப்ப அவருடைய மகன் கௌதம சிகாமணி களமிறங்குகிறார் அப்படிங்கிறதையும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் இல்லையா? அவர் நாடாளுமன்ற உறுப்பினரா 2019 இருந்து 2024 வரைக்கும் இருந்தாரு. ஆனா அவருக்கு மறுபடியும் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. கௌதம சிகாமணியை நம்ம தொடர்பு கொண்டு கேட்டப்போ நான் மாநில அரசியலுக்கு வர்றதுல இன்ட்ரெஸ்டா இருக்கேன், அதனால மாநில அரசியலுக்கு வருவேன்னு உறுதியா சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ அது உறுதியா இருக்கு. திமுகவில் மாவட்ட செயலாளர் பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே அவர் மாநில அரசியல்ல பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி கவனம் செலுத்திட்டு இருந்த நிலையில இப்ப திருக்கோவிலூர் தன் தந்தை எங்க போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராக இருந்தாரோ அதே திருக்கோவிலூர் தொகுதியில பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி களமிறங்குகிறார் அப்படிங்கறத நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. 21-26 அமைச்சரவையில பெரும்பகுதி அமைச்சராக இருந்த திரு பொன்முடி அவர்கள் போட்டியிடல அப்படிங்கறத பார்க்கின்றோம். திரு ஆர் காந்தி அவர்கள் அமைச்சர் மீண்டும் போட்டியிடல அப்படிங்கிறத பார்க்கின்றோம். பத்மநாபபுரம் தொகுதி கூட்டணி கட்சிக்கு போயிருக்குங்கிறத பார்க்கின்றோம். அதனால் அந்த தொகுதியுடைய எம்எல்ஏவான அமைச்சர் மனோ தங்கராஜ் களமில் இறங்கலை அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அதே போல் தாராபுரம் எம்எல்ஏ அவங்க அமைச்சரும் இந்த முறை வாய்ப்பு பெறலைங்கிறத பார்க்குறோம் இல்லையா? இதுதான் முக்கியமான அமைச்சரவையில் இருக்கிறவங்களுடைய பட்டியல், மாற்றங்களுடைய பட்டியல். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.